படியாக டி வைரஸ் அதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? ஆமென். அதில் இந்த நாட்களில் கடந்த நாட்களில் நம்ம டெட்னஸ் மரணத்தை குறித்து பார்த்தோம். சாத்தான் மரணத்துக்கு அதிபதி, மரணத்தை கொண்டு வருகிறவன் அவன்தான். திருடன், சத்தீஃப், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று பார்த்தோம். தீஃப், சாரி, டெட்னஸ், டெட் மரணம். இந்த நாட்களில் டிலே, டி அந்த வைரஸில் டிலே, டி சீரியலில் டிலேனா என்னது? தாமதம். தேவ பிள்ளைகளுக்கு டெட்னஸ் இருக்கக்கூடாது, டல்னஸ் இருக்கக்கூடாது, இப்படி நிறைய காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கி டிலேனா தாமதிக்கிறது இருக்கக்கூடாது. நான் பார்த்தோம்ல, எப்பொழுது உம் சன்னதியில் வந்து நிற்பேன். வித்தவுட் டிலே. ஏசியா தீர்க்கதரிசி ஒரு பக்கம் அவன்கிட்ட சில குறைகள் இருக்கிறது. அசுத்த உதடு, அன்கிளீன் லிப் மேன். ஆண்டவரை துதிக்கலாம் முடியாது, ஆண்டவரை ஆராதிக்கலாம் முடியாது, அவனுக்குள்ளே சில காரியங்கள். ஆனாலும் தேவன் தன்னை வாலண்டியராக அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இதே போல தான் நம்ம சபையில் உட்காந்துருப்போம். கர்த்தர் அவர் நமக்கு தன்னை வாலண்டியராக வெளிப்படுத்துவார். எஸ், அவராகவே வெளிப்படுத்துவார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். மோசைக்கு கூட பாருங்கள், எரிகிற முட்செடியில் எஸ், மோசை அப்படியே சுற்றி வர்றான். அவனுக்குள்ளே ஒரு குறை இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்குது, ஒரு கில்ட்டி இருக்குது. ஒரு எகிப்தியனை கொலை பண்ண அந்த குற்ற உணர்வு, கில்ட்டி, அதுக்கு பயந்து தான் அப்படியே 40 வருஷம் மீதியான் தேசத்தில் சுற்றி அப்படியே வனாந்தர பின்பக்கமாக வருகிறான். அப்படியே பாருங்கள், வரும்போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவார். தேவ பிள்ளையை நம்ம தாமதிக்கக்கூடாது. நம்ம எவ்வளோதான் தாமதித்தால் நம் பாபத்தின் நிமித்தம், நம்முடைய சில காரியத்தை நிமித்தம் நமக்கு தாமதம் வருகிறது, டிலே. சில பேர் ஏதாவது ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டா, வீட்டில் ஏதாவது திட்டா, வீட்டில் ஏதாவது பிடிக்காததை செஞ்சுட்டா, உடனே ஜெபிக்கிறதுக்கு டிலே, உடனே சபைக்கு வர்றதுக்கு டிலே. மனசு சரியில்லை. கர்த்தர் பார்க்குறார், உங்களுடைய சிச்சுவேஷனை பார்க்குறார், உங்களுடைய சூழ்நிலையை பார்க்குறார். அந்த சூழ்நிலையில் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். மோசைக்கு அப்படி தான் விரும்பினார், ஏசியாவுக்கு அப்படி தான் விரும்பினார். தன்னை வாலண்டியராக தேவன் வெளிப்படுத்தினார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். அல்லேலூயா. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். நீயும் இருக்கிறவனா? அப்படியே வா, தாமதிக்காத. நீயும் இருக்கிறவனா, உன்னை எப்படி இருக்கிறியோ அப்படியே வா. இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறவனாகத்தான் வந்தான். அவன் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நியூ கிளாத் போட்டு வீட்டுக்கு போவோன்னு போல, இருக்கிறவண்ணமாய் வந்தான். He came to himself. ஆமென், அல்லேலூயா, ஆமென். என்னைக்கு உங்களுக்குள்ள அந்த உணர்வு, அந்த தாமதத்தின் ஆவி எப்போ உங்களுக்கு வந்து போதோ, இமீடியட்டாக நீங்கள் என்ன செய்யணும்? உடனே ரஷ் பண்ணணும் தேவ சமூகத்தில். நான் வேகமாக வருகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசி. எபிரேயர் 4:7-8 வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா? இன்று, இன்னைக்கு. ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. இங்கிலீஷில் படி தம்பி அதை கொஞ்சம். அகைன் he limited sound. Again he limited a sudden day, saying in David, he limited a certain
Again he limiteth a certain day, saying in David, today, after so long a time, as it is said, today, if we will hear his voice, amen, harden not your hearts, amen. அதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டான், amen, எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போவே. இந்த சத்தம் அவனுக்குள்ள எப்படி வந்திருக்கும்? கர்த்தர் ரஷ் பண்ணியிருப்பார், போ போ, இதான் நேரம், amen, it's time to go, amen, it's time to solve your problem. உன்னுடைய பிரச்சனைகளை முடிக்கிற நேரம், போ, நான் உனக்கு உதவி செய்கிறேன், குயிக், amen, ஹல்லேலூயா, போ, எழுந்து போய் எழுது, எக்ஸாம் எழுதுற, பயப்படாத, கோ, ஐ வில் வித் யூ. மோசேயோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன். ஜோசுவா, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை நீங்கள் முதல்ல அந்த சத்தம் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த சத்தம், நீங்கள் 1000 குறை இருந்தாலும், 1000 பலவீனம் இருந்தாலும், 1000 பாபத்தில் இருந்தாலும், அந்த மெல்லிய சத்தம், தேவ சத்தம், பிசாசு சத்தம் ஒரு பக்கம் இருக்கும். அது என்னவா இருக்கும்? அது தாமதம், டிலே, நீ போகாத, நீ செய்யாத, டிலே ஸ்பிரிட், தாமதிக்கும், தாமதித்தலின் ஆவி. அது அப்படி தான் உங்களையே தாமதிச்சுட்டே இருக்கும். செய்யாத, ஜெபிக்காத, அதெல்லாம் வேண்டாம், ஜெபிக்காத. என்ன நடந்து போச்சு ஜெபிச்சு பாரு, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, இவ்வளோ காரியம் வந்திருக்கு, என்ன நீ ஜெபிச்சுட்டே இருக்கிற? ஜெபிச்சுட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதுக்கெல்லாம் நீ அபிஷேக கூட்டத்துக்கெலாம் போகாத, யூத் மீட்டிங்லாம் போகாத, அதெல்லாம் எதுக்கு போகணும்? ஆமாம், சண்டே சர்ச்சுக்கு போயிட்டியா, மற்ற எதுக்கெல்லாம் வேண்டாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறது, அப்புறம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். வனாந்தரத்தில் மோசே எரிகிற முட்செடி நடுவில் தேவனுடைய சத்தத்தை கேட்டான் இல்லையா? மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கலற்றி போடு. பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு சத்தமே த ஹோலி வாய்ஸ், ஒரு பரிசுத்த சத்தம். நீ என்ன மாதிரி இரு, எப்படியாவது இரு மோசே, நீ என்ன மாதிரி இரு, நீ என்கிட்ட சொல்லக்கூட முடியாத அளவுக்கு உன் பலவீனம் இருக்கலாம், நான் உன்கிட்ட எதையுமே நான் கேட்கலை, நீ எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்கிறியா? நீ அங்கே ஒரு எகிப்தியனை கொலை பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு ரத்தப்பழியோட இங்கே வந்து நிற்கிறியா? நான் உன்னை விடுவேனா? நோ நோ நோ. ஆமென், ஹல்லேலூயா. தட்ஸ் த டிலேயிங் ஸ்பிரிட். 40 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டான் மோசே, டிலே. நம்மளும் அதே மாதிரி டிலே பண்ணியிருக்கோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தர் நம்ம கூட பேசி, கர்த்தர் நமக்கு ஒரு ஊழியம் தந்து, கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்து, இதை செய்ப்பா, இதை இதை செய்யுமா, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி டிலே பண்ணியிருக்கீங்களா? இந்த தாமதத்தின் ஆவி நமக்குள்ளே இருந்து நம்ம டிலே ஆக்கியிருக்கா? ஏன் கர்த்தர் நம்மக்கிட்டே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு? ஏன் கர்த்தர் சபையில் தொடர்ந்து குறிப்பிட்ட காரியத்தையே சொல்லிகிட்டு இருக்கிறாரு? யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதை இன்றைக்கி நீங்கள் யோசிக்கணும். அப்படி நீங்கள் அப்படி தொடர்ந்து அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கல, சத்தத்தை கேட்டு கூட உங்களால் ஆக்டிவேட்டுக்குள்ளே வர முடியலைன்னா, தாமதித்தலின் ஆவி, தாமதித்தலின் ஆவி. என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். ஆமென். ஏசாயா சொன்னான் பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே இருந்தவன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த ஜனங்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே. ஆண்டவரே, என்னையெல்லாம் உங்கள் சமூகத்தில் நிறுத்தியிருக்கிறீங்களப்பா, எப்படி நான் செய்ய முடியும், எப்படி நான் இதெல்லாம் பண்ண முடியும், எனக்கு என்ன தாளந்து இருக்குது? டிலே ஸ்பிரிட், டிலே ஸ்பிரிட். கர்த்தராக கேட்குறாரு, யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? எஸ் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம்ல. ஆமென். டோன்ட் டிலே டோன்ட் டிலே ஐசையா. உன் சிச்சுவேஷனை, உன் பலவீனத்தை வச்சுக்கிட்டே நீ என்ன செய்யாத, தாமதிக்காத. கர்த்தரை என்னை ஏற்றுக்குவாரா? கர்த்தரை என்னை அங்கீகரிப்பாரா? கர்த்தர் என் கூட வருவாரா? கர்த்தர் இதுக்கு எல்லாம் உற்றும் எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாரா? நிச்சயமாக கர்த்தர் சொல்கிறார், நான் அவன் கூட இருப்பேன், பயப்படாத. கர்த்தர் நாட் டிலேயிங் காட். ஆமென். அவர் தாமதித்தாலும் அவர் நேர்த்தியாக செய்வார். ஆமென். ஆனால் பிசாசினுடைய தாமதம் உங்களை கடைசி வரைக்கும் நீங்கள் போய் சேர்கிற இடத்துக்கு உங்களை சேர்க்க விடாது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மைக்கை கிட்ட வச்சு வாசி.
ஜோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆமென். அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். டிலேக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. டு ஹிண்டர். டு ஹிண்டர்னா என்னது? தடங்கள், தடை. நீங்கள் நல்லா பார்க்கலாம். சபைக்கு சீக்கிரம் வரணும்னு நினைப்பீங்க, குயிக்காக வரணும்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே சீக்கிரம் தடங்கள். இந்த தடங்கள் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தடங்கள் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். இந்த தடங்கள் எப்படி வருது? அதுதான் அந்த தடங்கள் எப்படி வருது? சேட்டன் அங்கே சொல்லணும், அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் உன்னுடைய வேலை. டிலே ஸ்பிரிட். அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்க வைக்கிறது யார்? தாமதிக்க வைக்கிறது யார்? அவன்தான். புரியுதா உங்களுக்கு? சில பிள்ளைங்க பாருங்கள், நல்லா ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருப்பாங்க. எல்லாத்தையும் 4 முறை 5 முறை படித்து நல்லா. ஆனால் அந்த டிலே ஸ்பிரிட் உள்ளுக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ எப்படி எழுதுவ பார்ப்போம். நீ எழுதிடுவியா? எஸ் கொஸ்டின். அது ஒன்று போடும். அப்போவே நம்ம என்ன செய்துடுவோம்? அந்த கில்ட்டி வந்துடும், குற்ற உணர்வு வந்துடும். எஸ், நீங்கள் யாக்கோப்பு ஸோ டிலேனா டு ஹிண்டர், தடை. இன்னொன்று போஸ்ட்பான் என்னது? ஒத்தி வைக்கிறது. டிலேக்குள்ளே இவ்வளோ இருக்குது. போஸ்ட்பான் பண்ணுறதுன்னு சொல்கிறதில்ல. நான் வரலப்பா, என்னப்பா வர்றேன்னு சொன்னேன், இப்போ தான் சொன்னேன் வர்றேன்னு, ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அது என்னது? அது தாமதித்தலின் ஆவி. செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு பண்ணுறது, செய்யக்கூடாதபடிக்கு பண்ணுறது. எஸ், தாமதித்தலின் ஆவி. அந்த தாமதித்தலின் ஆவியை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காலையில் எழுந்துச்சு ஜெபிக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க, டிலே. வீட்டில் பேரண்ட் எழுப்பி விடுவாங்க, மணி 5 ஆச்சு 4 ஆச்சு, ஜெபிப்பா என்னை சொன்னியே ஒரு நாளைக்கு முன்னாடி 5 மணிக்கு அலாரம் வச்சு என்னை எழுப்பி விடுங்கன்னு சொன்னியே. இதில் வேறு அலாரம் வேறு சில வீட்டில் அடிக்கும். அதை ஆஃப் பண்ண கூட என்ன முடியாது, டிலே. நமக்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே அசந்து தூங்கிட்டா கூட அலாரம் சத்தத்தை கேட்ட உடனே பக்குங்க. ஆமே, ஐயோ என் தாமதம், ஐயோ என் டிலே. இது எத்தனை பேருக்கு உண்மையிலே இருக்குது? கைதூம். உண்மையிலே இருக்குது பாஸ்டர் எனக்கு. யூ ஆர் ரீச்சிங். ஆமென். நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே நுழைகிறீங்க, கெட்டு சேர்றீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, மோசேட்ட கர்த்தர் சொன்னார், கிட்டி சேராத. ஆமென். கிட்ட வராத. பிகாஸ் என்னது? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஸோ ரிமூவ் யுவர் சாண்டல் ஷூஸ். அதை என்ன செய்? பாதரட்சிகளை கலட்டி போட வேண்டியதை கலட்டு. தாமதிக்கிறதுக்கு அதுதான் காரணம். சோத்திரம். அப்போது போஸ்ட்போன் பண்ணுறது பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு நான் சொல்கிறேன், சிம்பிள். காலையில் ஜெபிக்கிறதுல போஸ்ட்போன் பண்ணாதீங்க. காலையில் ஜெபிக்கிறதுல டு ஹிண்டர், தடைகள் பிசாசு தான் கொண்டு வரான். டிலே ஸ்பிரிட். அது ஒரு டிலேயிங் ஸ்பிரிட். 6 மணிக்கு ஜெபிச்சுக்கலாம், 7 மணிக்கு ஜெபிச்சுக்கலாம், 8 எப்படியும் ஜெபிக்கணும். அதானே ஒன்று சொல்லட்டுமா? 3 to 5 நீங்கள் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தால் 3லேருந்து 5 மணி வரையும் ஜெபிக்க சொல்லலை. 3லேருந்து 5 மணிக்குள்ளே 3 மணியாக இருக்கலாம், 3:30 மணியாக இருக்கலாம், 4 மணியாக இருக்கலாம், 4:30 இருக்கலாம், மொத்தம் 5 மணிக்குள்ளே ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் யூ ஆர் சோசன். நீங்கள் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். அதில் சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக நீ வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆண்டில். ஆமென். ஸோ யாக்கோப்பு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 13லிருந்து 15 வரைக்கும் படிங்க. யாக்கோப் 4ஆம் அதிகாரம். ஜேம்ஸ். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு
இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். பாருங்க, அது இங்கிலீஷ்ல படிப்பா கொஞ்சம். Go to now, ye that say, today or tomorrow we will go into such a city and continue there a year and buy and sell and get gain. Hallelujah. இவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஆமென். 14ஆம் வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பாருங்க. நாளைக்கே அப்படி சொல்றாரு. நாளைக்கு நடக்கிறதே உனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? டோன்ட் டிலே. இதுவே நாள். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம். ஆமென். நாளைக்கு இந்த பட்டணத்தில் போய் அங்கே போய் நல்ல கையில் பணம் இருக்குது, நல்ல ஞானம் இருக்குது, நல்லா இருக்குது. என்ன இப்போ ஒரு இடத்த பார்க்கணும், பிடிக்கணும், வியாபாரம் பண்ணணும், அதுதானே. அது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய இது. நான் அடுத்த ஒரே போடுறாரு பாருங்க. அது இங்கிலீஷில் படி. Whereas ye know not what shall be on the morrow. For what is your life? It is even a பாத்தீங்களா? What is your life? அங்கதான். What is your life? What is your life? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற. ஆமாம், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாமதிக்கவே மாட்டீங்க. இந்த பூமியில் கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின நாள், என்னுடைய டர்ன். திஸ் இஸ் மை டர்ன். புரியுதா? புரியுதா? என் சீன், எனக்கு கொடுத்த சீன்ஸ், அதை நான் ஒழுங்காக பண்ணணும். கர்த்தர் என் கரத்தில் கொடுத்துருக்கிறார், என்னை நம்பி கொடுத்துருக்கிறார். என் லைஃபோ எப்படி இருக்குது? நாளைக்கு நடக்கிறது எனக்கு தெரியாது. என் ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஜீவியம் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. அதை இங்கிலீஷில் படி கொஞ்சம். It is even a vapor that appeareth for a little time, that appeareth for a little time, and then vanisheth away. Then vanisheth away. Amen. Smoke. Amen. Hallelujah. Praise God. தேவாலயம் புகையினாலே நிரம்பி இருந்தது. ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கிறோம். தேவாலயம் எப்படி இருந்ததா? ஸ்மோக். ஆமென். ஆலயத்தின் புகை. ஆமென். அந்த பிரசன்ஸ், அந்த டுவெல் பிரசன்ஸ், அந்த பிரசன்ஸுக்குள்ளே யார் இருக்கிறா? ஏசாயா. அந்த பிரசன்ஸை பார்க்குறான். ஐயோ, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே. இதே போல் ஒரு விஷன் வருமா? நீங்கள் கூட பார்க்கலாம். சில ட்ரீம்ஸ் உங்களுக்கு வரும். ஐயோ, எவ்வளோ அருமையாக ஆண்டவர் பேசினாரே, எவ்வளோ அருமையாக சொன்னாரே, நான் விட்டுட்டேனே. அதான் கொஞ்ச காலம் தோன்றி மறைகிற புகை. அது எதை குறிக்குது? ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்ஸ் ப்ரெசன்ஸ். இந்த புகைங்கிறது எதை குறிக்குது? ஸ்மோக். ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் மோசேக்கு வந்தது, அன்னைக்கு வந்தது. அன்னைக்கு மோசே விட்டுருந்தா அடுத்த 40 வருஷம். ஏசியாவுக்கு வந்தது, அன்னைக்கு ஏசியா விட்டுருந்தேன்னா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எப்போவோ அந்த ப்ரெசன்ஸ். அப்போ நம்முடைய லைஃப் அது வரைக்கும் இருக்குமா? இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு இந்த தருணத்தை தந்திருக்கிறாரே. இன்றைக்கு நம்மளோட சாட்சியை வெளிப்படுத்த தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரே. இன்றைக்கி நம்மக்கிட்ட 1000 குறை இருக்கலாம், 1000 பலவீனம் இருக்கலாம், 1000 ஜப குறைவு இருக்கலாம், பரிசுத்த குலைச்சல் இருக்கலாம், 1000 இருக்கலாம். வாலிப நாட்களில் என்கிட்ட பல குறை இருக்குது, இல்லை. ஆமென். ஆனாலும் கூட கர்த்தர் என்னை என்ன செய்ய மாட்டார்? தள்ள மாட்டார். அசுத்த உதடுகள், அன்க்ளீன் லிப் மேன், அன்க்ளீன் லிப். வாயை திறந்தாலே அசுத்தம். அப்படிப்பட்டது தான் மனுஷன் தான் ஏசியா. அவனுடைய சாவகாசெல்லாம் அன்க்ளீன் மேன். அவனை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் யார்? எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான்.
ஆனாலும் கூட கர்த்தர் தாமதிக்கலை. ஐயோ என் மகனுக்கு இன்றைக்கி நான் விட்டுட்டா பிசாசு முந்திக்கிறோம். நாளைக்கு இவனை குறித்து ஒரு பிளான் வச்சுருக்கு, நாளைக்கு இவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கு, அதில் இவனை போய் மாட்டி விட்டு சிக்க வச்சு இவனை வேடிக்கை பார்க்கணுன்னு அது திட்டம் பண்ணியிருக்கு. நான் முந்திக் கொள்வேன். எஸ், தாமதித்தலின் ஆவி. வாசிக்க 15ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் ஆமென். இதை மட்டும் சொல்லி பாருங்க. அது இங்கிலீஷில் படி கொஞ்சம். For that he ought to say if the Lord will. For that he ought to say if the Lord will. Yes, கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம். முதல்ல கர்த்தருடைய சித்தம். நான் ஊழியம் செய்யலாமா, கர்த்தருடைய சித்தமா? நான் தொழில் பண்ணலாமா, கர்த்தருடைய சித்தமா? நான் படித்து நல்ல டாப்பில் இந்த இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, தேவ சித்தமா? இன்றைக்கி நம்ம நிறைய நேரத்தில் கேட்குறோம். ஊழியக்காரன்ட்டு ஜெபிக்க வருகிறோம். ஆமென், அல்லேலூயா. முதல்ல இது சொல்லணும். அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால். ஆண்டவரே உமக்கு சித்தமானால், எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாகன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏசியாவுக்கு என்ன சொல்கிறார்? யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்னா என்ன அர்த்தம்? ஏசியா, உன் பிரச்சனையே நினச்சிக்கிட்டு இருக்காத, உன் கில்ட்டியெல்லாம் தூக்கி ஓரமாக வை. உன்னுடைய ரியாலிட்டி, உன்னுடைய க்ரஷிங் ஹார்ட், க்ரையிங் ஹார்ட் நான் பார்க்குறேன். உன் வாயிலேருந்து வர்ற வார்த்தையை பார்க்குறேன், உன் இருதயத்திலேருந்து புறப்படுறத பார்க்குறேன், ஒரு ரிப்பன்டன்ஸை பார்க்குறேன், நீ தீவிரிக்கிறத பார்க்குறேன், நீ ரஷ் பண்ணுறத பார்க்குறேன். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? எதுக்கு அனுப்புகிறாரு? ஃபார் மினிஸ்ட்ரி. ஆமென், காட்ஸ் மினிஸ்ட்ரி. கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறேன் சொல்லி பாருங்கள் பார்ப்போம். இந்த பூமி தானாக உங்களுக்கு வழியை திறந்து கொடுக்கும். உங்களை அடைக்கிறவன் ஒருவனும் இருக்க மாட்டான். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். அப்படி உங்களுக்கு வாசல்களெல்லாம் தலையை உயர்த்தும். உண்மை. ஏன்னா உங்களை அனுப்புறது யார்? கர்த்தர். நாட்கள் இல்லை. ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள் எப்படி மறிக்கிறாங்க பாருங்கள். பார்த்துருக்கீங்களா? பிசாசு எப்படியெல்லாம் மறிக்குதுன்னு. தாமதித்தலின் ஆவி பாருங்கள். அன்றைக்கி ஒரு கிளிப் பார்க்குறேன். ஒரு ட்ரெயினில் ஒரு பையன் பாருங்கள், ஃபுட்போர்டு அடிச்சுட்டு போகிறான். அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான். நல்லா தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஏன் அவன் இருதயத்துக்கு அது தெரியலை? அங்கே இருக்கிற யாராவது சொல்லியிருப்பாங்க, தம்பி இப்படி செய்யாத, போய் உட்காரு. யார் மூலமாவது கர்த்தர் சொல்லியிருப்பார், யார் மூலமாவது கர்த்தர் எச்சரிச்சிருப்பார். அதெல்லாம் அவன் கேட்கல. சடன் என்ன ஆகுது? போஸ்ட் அடித்து அப்படியே விடுறான். எவ்வளோ பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்கள். அவனை கொண்டு ஆண்டவர் என்னென்னலாம் சித்தம் வச்சுருப்பார். அவனை கொண்டு அவங்க தாய் தகப்பாங்க என்னெல்லாம் செஞ்சணும்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி தேவ பிள்ளைகள். உங்களை கொண்டு ஆண்டவருக்கு நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் அம்மா அப்பா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஒரு சிம்சோன் எனக்கு பிறந்தா அவன் தலையில் சவரக கத்தி படாமல் நான் அவனை வளர்ப்பேன். அது அவங்க தேவனோட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. அவனை அப்படி வளர்ப்பேன், என் பையனை நான் அப்படி வளர்ப்பேன், என் பையனை அப்படி நடத்துவேன், என் மகளை அப்படி நடத்துவேன். அவன் எங்கே படித்து என்ன போனாலும் கர்த்தருடைய சித்தமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். 4 வாலிப பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கணும். 4 வாலிப பிள்ளைகளுக்கு சத்தியம் சொல்லணும். 4 வாலிப பிள்ளைகளுக்கு தன்னுடைய சாட்சி. நீங்கள் சத்தியமே சொல்ல வேண்டாங்க, உங்கள் சாட்சியை சொல்லுங்கள். பிசாசு நடுங்குதா இல்லையாம்பார். பிசாசு ஒன்று சொல்லட்டுமா? பிரசங்கத்துக்கெல்லாம் நடுங்காது. நீங்கள் என்ன ஆவியில் பிரசங்கிக்கிறீங்கன்னு அதுக்கு தெரியும். நீங்கள் என்ன ஆவியில் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு அதுக்கு தெரியும். ஆமென். அது நடுங்குகிற ஒன்றுக்கு தான். உங்கள் சாட்சியை தான் நீங்கள் பிரசங்கிக்கணும். உங்கள் சாட்சியை தான் நீங்கள் என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். ஏசையா பாருங்கள், சாட்சியை பிரசங்கிக்கிறதுக்கு தான் தீவிரிக்கிறான். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நீ சொன்னல அசுத்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், அசுத்த உதர்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், கோ அண்ட் ப்ரீச். ஆமென். கோ. நான் உன்னை ப்ராஃபஸியாக மாற்றுறேன், போய் பேசு.
எத்தனை ஜனங்கள், எத்தனை பிள்ளைகள் பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் சத்தியம் சொல்லு, அவங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லு. இயேசு எனக்கு இப்படி செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார், இதே பாதையில் நான் நடந்திருக்கிறேன். டோன்ட் டிலே மை பிரதர், டோன்ட் டிலே மை சிஸ்டர், ரைஸ், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்குது. இதே ரட்சணிய நாள், இன்னைக்கு தான் அந்த நாள். கோ, வா என் கூட சபைக்கு வா, கூப்பிடுங்க சபைக்கு வா, என் கூட வா, வந்து பார். என்ன சுகமாக்கினவர், எனக்கு சுகம் கொடுத்தவர் உனக்கும் கொடுப்பார். டோன்ட் டிலே. அதுக்கு நீங்கள் டிலே பண்ணவே கூடாது. உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாருன்னா, நம்பர் 1, டோன்ட் டிலே டு ப்ரே. do not delay to worship. அப்படிதானா? எஸ். அப்படிதானா? எஸ். அடுத்தது என்னது? உன்னுடைய சாட்சியை சொல்ல தயக்கப்படாது. உனக்கு ஆண்டவர் செய்திருக்கிற ஏசியாவுக்கு பாருங்க, அசுத்த உதடு. அந்த அசுத்த உதடுங்கிற இடத்துல நீங்கள் என்னென்னலாம் போட்டுக்கோங்க. அசுத்த மொபைல், அசுத்த இன்டர்நெட், அசுத்த இன்ஸ்டாகிராம், அசுத்த வாட்ஸ்அப், அசுத்த என்னென்னமோ, அதில் என்னென்ன உங்களை எது கரெக்ட் பண்ணுதோ, அசுத்த ஃப்ரெண்ட்ஸ், அன்க்ளீன், தே ஆர் அன்க்ளீன், ஐ எம் க்ளீன் பட் தே ஆர் அன்க்ளீன். உண்மைதானா? நான் க்ளீனாக முயற்சி செய்கிறேன். ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளைப்பா, என்ன நீங்கள் கழுவுன்னு கேட்குறேன், பட் என்னை சுற்றி இப்படில இருக்குது. கர்த்தர் தான் சொல்கிறார். இளையகுமாரன் அப்படி தான் சொல்லியிருப்பான். பசியில் சாகிற ஆண்டவரே, தகப்பன் வீட்டில் எவ்வளவோ பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, எனக்கோ சாப்பாடு இல்லை. பண்டிகளுக்கு போடுற தவிடு, பண்டிங்கிறது அது பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட். அது மாதிரி இல்லை நான் கிடக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ நாளும் டிலே பண்ணிகிட்டு இருந்து, அவ்வளோ நாளும் பண்டிக்கு போடுற தவிடு வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. அப்படின்னா என்னது? ஒரு பண்டிகை போடுற சாப்பாடு கூட கிடைக்கல. பண்டிகை போடுற சாப்பாடு கூட அவனுக்கு என்னல்ல கிடைக்கல. அந்த அளவுக்கு அவனை கொண்டு போய் டிலே பண்ணிடுச்சு, தகப்பன்ற போராதபடி. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் ரஷ் பண்ணினார். இதான் நேரம், எழுந்துரு. ஆமென். யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? ஆமென். மனம் திரும்புதலுக்கு இதான் நேரம், செபிக்கிறதுக்கு இதான் நேரம், உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு இதான் நேரம். ஏறக்குறைய இங்கே இருக்கிற எல்லாமே பேப்டைஸ் வாங்கினவங்க தான், ஒரு ஆளை தவிர, இல்லையா? எல்லாமே பேப்டைஸ் எடுத்தவங்க தான், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவங்க தான். அப்படி இருந்தும் இன்னும் காட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எது தடை? இன்னும் உங்கள் சாட்சியை பிரசங்கிக்க எது தடை? வாரம் சாட்சி எழும்பணுங்க. உங்கள் சாட்சியெல்லாம் தெரியுமா? வாரம் நீங்கள் சாட்சி அடக்கிக்காதீங்க, உங்களையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இதனுடைய தொடர்ச்சி விரிவாக்கத்தை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இந்த டிலே ஸ்பிரிட்டில் உன்னுடைய காரியத்தை, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாட் நோன் டுமாரோ, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. இந்த டிலேனால் அதுவைகளை அடுத்த வாரத்தில் விவரமாக பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் முழந்தால் பாடிடும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தாமதத்திலே ஆவியை குறித்தும் கர்த்தர் இன்றைக்கும் இந்த பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, இதுவே இரட்சணிய நாள், இதுவே கர்த்தர் தந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் காதுகள் கேட்க இந்த சத்தியம் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? என்னை அனுப்பும் ஆண்டவரே. இதுக்கு மேலே நான் தாமதிக்கலப்பா, என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று ஏசியா சொன்னது போல் உடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்பு கொடுத்ததோடு புறப்பட்டு போகிறாங்கப்பா. கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளை நடத்துங்க, ஜெபத்தில் நடத்துங்க, உறுதியாக தரித்திருந்து தேவ சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்க நடத்துங்க. சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எடுத்து நடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுங்கள்.